அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா படக்குழுவின் அன்பான அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை படம் பார்க்க செலவிட்டதற்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், ஏன் படம் பண்ண வந்தேன் அப்படிங்கிற நோக்கத்தை நான் சொல்லிடுறேன். கல்விக்கு நிகராக நான் சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான கருவி அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு மிகப்பெரிய கனவு. ஆனால் தொடர்ந்து என்னால் அதில் பயணிக்க முடியலை. ஆனால் கூட நம்மளால் முடியாட்டியும் பரவாயில்ல, நம்ம நிறைய பேரை உருவாக்கணும், என்னைய மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி சத்யா ஐஏஎஸ் அகாடமியில் பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குறதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமோ, அதே போல தான் சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட நியோ கேசில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி மில்லியன் டாலரோடு சேர்ந்து நியோ கேசில் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நோக்கமும் மில்லியன் டாலர் தம்பி யுவராஜோட நோக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளோட அறிமுகம் ஃபஸ்ட்டு வர்றது படம் மில்லியன் டாலரோட சேர்ந்து பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தம்பிக்கிட்ட பேசினேன். ஸோ அப்படி தான் நான் மில்லியன் டாலரோட சேர்ந்து நாங்கள் படம் பண்ணோம். தம்பி யுவராஜை எனக்கு அறிமுகப்படுத்தினது டைரக்டர் இரா சரவணன் சார் தான். அடுத்து அன்பே டயானா படத்தை பற்றி சொல்லணும்னா, இது குடும்பமாக சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த கருத்தை சமூகத்திற்கு டைரக்டர் பாரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல, வெளிப்படையாக இல்லாமல் அதே சமயத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கருத்தை அதில் சொல்லியிருக்காப்புல. இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே, ஹீரோயின் ரம்யாவாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், சேத்தன் சார், ரோஜா மேம், எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நல்ல சிறந்த படங்களை நியோ கேசில் கிரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் எப்போவும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அவங்க பேசிட்டு கடைசி அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது அன்பே டயானா இந்த படத்தில் நான் பெங்களூர் பாபா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி உங்களோட தான் ப்ரெஸ் அண்ட் எல்லாருமே நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் என்னோட கேரக்டர் கொஞ்சம் தூக்கி நன்றி கேட்டுக்கொள்கிறேன். இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், மற்றபடி ரொம்ப படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதுமாதிரி மில்லியன் டாலர்ஸ் அண்டு சத்யா மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு பாரி ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினாக மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்ற ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் ஃப்ரம் பெரம்பூர் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மில்லியன் டாலர் அண்ட் நியோ கேசில் மேம்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பாரி ரொம்ப அழகாக இந்த படமும் எழுதியிருந்தார். அண்ட் என் கேரக்டரும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த ரோல் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட்டை தயவுசெய்து இந்த படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஈவினிங்காக இருக்குது. இந்த பயணம்ன்றது ஜமால் ஆரம்பிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. 2013 ஆக்டிங் கிளாஸ் எப்போ சேர்ந்தனோ அதிலேருந்து ஆரம்பிச்சது. எல்லாமே இந்த பாத் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி முகம் தெரியாமல் க்ரௌடில் நின்று அப்படி ஒன்றா பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜமா பண்ணப்பையும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் நாங்கள் உங்களெல்லாம் சந்தித்து தேட்டரில் போய் பார்த்தோம். ஜமா தேட்டருக்கெலாம் பெருசாக ஒரு ரீச் இல்லை. பட் இந்த அன்பே டயானா முழுக்க தேட்டரிக்கலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இவங்க ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாருமே இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணது, இந்த ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தது பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு எல்லாருமே இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற ஒரு வார்த்தையும் தான் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வெற்றி எனக்கான வெற்றியாக மட்டும் இருக்காது, என்ன மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் அதுக்கான வெற்றியுமா இருக்கும். என்ன மாதிரி கஷ்டப்படுற நடிகர்களுக்குமான வெற்றியாகவும் இது இருக்கும்.
கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே எங்களால் எடுத்துக்க முடியுது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம் சார். நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து யோசித்தோம். மலையாளமும் வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது. பட் அடுத்து எதனா ஒன்று மலையாளத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்றது தான். இல்லை சார், சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய ஊர்லேயுமே தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அது இல்லாமல் எல்லாமே படத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப காமனான தெலுங்கு வார்த்தைகள் தான். ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் எதுவுமே உபயோகிக்காமல் எதெல்லாம் புரியுமோ, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த வார்த்தைகளை மட்டும் தெலுங்கு வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே அதுவும் இல்லாமல் தெலுங்கு எங்கெங்கே வந்து நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம்னா, எதெல்லாம் முக்கியமான இடம் இல்லையோ அங்கே மட்டும் தெலுங்கு யூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் மக்களுக்கு புரியணுமோ புரிய வேண்டிய இடத்துல எல்லாமே தமிழில் தான் மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு, புரியாத அளவுக்கு இல்லாமல் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல்ல வந்து பாரினா அந்த மூஞ்சி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்பட்ட படம் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜமா பண்ணப்பையும் பெருசாக வெளியில் நான் தான் அதை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியல. பாட்டில் ராதா பண்ணப்பையும் அப்படி தான் இருந்தது. முறையாக வந்து இப்படி ஒரு ரோல் நம்மளோட நம்மளாக நடிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஹீரோவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பின $1 மில்லியன் யுவராஜ் ப்ரோக்கும் நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும், யாருமே சூஸ் பண்ணல சார். ஏன்னா இந்த கதை நான் ஜமாவும் அதான் சொன்னேன். ஜமாவும் வந்து நான் வந்து ஹீரோ ஆகணும், அதாவது முக்கிய கதாபாத்திரம் ஆகணுன்றதுக்காக எழுதப்பட்டது தான் ஜமா. அதே மாதிரி இதில் வந்து இது தியேட்ரிக்கலாக ஒரு படம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஓடுறதுக்காக எனக்காக எழுதிக்கப்பட்டது தான் அன்பே டயானா சார். நான் இவங்களை வச்சு பண்ண அப்படின்னு நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. ஆனஸ்ட்டாகவே இது எனக்காக பண்ணப்பட்ட கதை தான் சார். சார் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ரிலீஸ் பண்ணுற ஐடியா தான் சார் இருக்குது. ரிலீஸ் ஆகுது படம். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இப்போ பெங்களூரில் ரிலீஸ் ஆகுது, அங்கே ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகுது, இங்கேயும் தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த மக்களும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்புகிறோம். எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். லாங்குவேஜ் பேரியர் இந்த படத்துக்கு மோஸ்ட்டாக இருக்காது. நிறைய பேர் அதுக்கான கொஸ்டின் வச்சாங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ பேன் சவுத் படம் அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ சவுத் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். மலையாள மக்களுக்கும் தமிழ் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்குமே ஒரு கனெக்டடான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும் சார். சார் அவங்களோட முழு பேர் வந்து மேஜிக் டயானா கொன்சால்வஸ் சார். இதே எல்லா பேரையும் மூணு வாட்டி சொல்லியிருந்தா ஸ்க்ரீன் பிளேல டைம் பத்தாதுன்றதுக்காக மேஜிக்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் போடுறோமே சார், கடைசியில் ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுவாங்க. எழுதும்போது கூட மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்னு எழுதுவாங்க சார். அதுக்கு தனியாக ஷார்ட்டே வச்சுருந்தோம் சார். இது உள்ளே இருக்க டீட்டெயிலிங் தான் சார். எல்லா விஷயத்தையும் நம்ம இல்லை சார், அன்பே மேஜிக்ன்றதை விட அன்பே டயானா தான் கவுண்டமணி சார் சொன்ன டைலாக். அதனால் டயானா தான் சார் அவங்க பேர். இல்லை சார், எனக்கு மேஜிக்னு கூப்பிட பிடிச்சிருந்ததுன்னு கூப்பிட்டேன் சார். அவங்க அம்மாவை சொல்கிறீங்களா? ஓகே சார். மேஜிக்ன்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். அது ஒன்று வச்சுருந்தோம் சார். அவங்க வந்து என் லைஃப்பில் நடந்த மேஜிக் டயானா கொன்சால்வஸ் இது மூணுத்தில் எது வேணால் கூப்பிட்டுக்கலாம் சார். அந்த மாதிரி இது வந்து இப்போ என் பேர் பாரி இளவழகன், எங்கள் வீட்டில் பாரினும் கூப்பிடுவாங்க, இளவழகனும் கூப்பிடுவாங்க. அது அவங்களோட இதில் வந்து மேஜிக்ன்றது வந்து அதில் ஒரு டைலாக் வச்சுருந்தேன் சார். இவங்க என் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக், அப்படி ஒரு மேஜிக்கலாக இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பேரை ஹைலைட் பண்ணும் சார். இது வந்து டயானாங்கிறது இன்னும் மக்களுக்கு அன்பே மேஜிக் அப்படிங்கிறத விட அன்பே டயானாங்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு கவுண்டமணி சார் சொல்லும் போது தெரியும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் வச்சது தான் சார். அது தேங்க்யூ. சார் நிஜ வாழ்க்கையிலேருந்து எடுத்தது தான் சார். இவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேருமே பாபா தான். அவரும் பெங்களூர்லேருந்து வந்தவர். அவர் கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் இந்த கேரக்டர். அந்த
பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறதும் அவர் தான். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஸோ எல்லாமே அது ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். சேத்தன் சாருமே கிட்டத்தட்ட அப்படி ரியல் லைஃப்லேருந்து நிறைய அப்பாக்கள் அந்த மாதிரி ஜாலியான அப்பாக்கள் வந்து இருக்காங்க. அப்படி சேத்தன் சார் இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். மாட்டினா அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான் சார். சார் அப்படி இல்லை சார். இப்போ நம்ம ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா ஒரு நம்ம சொல்கிற கருத்து தான் எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை சார். இப்போ நம்ம ஒரு ஏலியன் படம் எடுக்கணும்னா எல்லாருமே ஏலியனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அப்படி இல்லை சார். இது வந்து என்னென்னா அம்மாக்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு சில அம்மாக்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நம்ம கதை எடுக்கிறோம். நிறைய கதைகள் நமக்குள்ளவே இருக்குது. அதுலேருந்து எந்த கதையை நம்ம எடுத்தால் வந்து இன்னும் இதுக்கு இந்த கதைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தேர்வு தான் சார். அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்க அம்மாக்களுக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன வழி இருக்குது, அவங்க கோவத்தை வந்து ஏன் அப்படி ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இதில் பேசியிருக்கோம் சார். அந்த ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பண்ணாமல் அவங்களோட சைடையுமே இதில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் சார். பல இடங்கள்ல ஜாதி பற்றி தானே எங்க ஜாதியா எங்க ஜாதியா அப்படின்னு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜாதி படங்கள் வந்து வன்முறை தூண்டுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒரு சில மீடியாக்கள் வந்துட்டு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி புள்ளி கிளப்புவாங்க அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததே இல்லையா? இல்லை சார், அப்படி வராதுன்னு நினைக்கிறேன் சார். இது வன்முறையை தூண்டுற படம் இல்லை. அப்படி எதனா வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுற படமாக தான். அப்படி தான் இந்த கதையை வந்து நாங்கள் அந்த நோக்கத்தோடு தான் இந்த கதையை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுதோ இல்லை வந்து ஆமாம் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கனாலே அது மிகப்பெரிய வெற்றி தான் சார். வன்முறையை தூண்டுற அளவுக்கு இதில் எதுவும் காட்சிகள் இல்லை அப்படின்னு நம்புகிறோம் சார். நாங்கள் ஜாலியாக காட்டியிருக்கீங்க, ஜாதியை வெறியாக காட்டுறவங்களுக்கு என்ன சொல்ல வருது? அப்படி நான் எதுவும் படம் பார்த்ததில்லை சார். அதனால் எனக்கு தெரியல, அந்த கருத்தியலே எனக்கு இல்லை சார். இது எல்லாமே அவங்க இதில் பார்த்துட்டு இருக்க மக்கள் மனசு வச்சாங்கன்னா எதுவும் என்ன வேணால் நடக்கும் சார். இது வரைக்கும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் வந்து தென்னைக்கு பாயிடுது கொஞ்சோண்டு புல்லுக்கும் பாயாதா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாஞ்சு எங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். மக்கள் மனசு வச்சிங்கன்னா நிஜமாலே இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கான விஷயமும் அங்கே நடக்கும். அந்த வர்ற எல்லா படங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சார் எங்களோட ஆசை. அதே சமயத்தில் வர்ற சின்ன படங்கள், அதில் நீங்கள் நல்ல படம்னு நினைக்கிற சின்ன படங்களுக்கு உங்களோட ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்னோட முழு ஸ்ட்ரென்த்தையுமே நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ஜமாலை நான் தவற விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை கொட்டி நான் இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி அடையலைன்னா நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை வந்து மனசு வச்சு அதை வெற்றி பெற வச்சுருவாங்கன்றது நாங்கள் வந்து நம்புகிறோம் சார். யார் கல்யாணத்துக்கு? அது கல்யாணமே ஆகல இல்லை சார். போஸ்டர் அடிச்சது அவர் இல்லை சார். அது கீழே நல்லா பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி இல்லை சார். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேனர் இருக்கிறவங்க எல்லாம் ஒப்புதலோட வைக்கிறது இல்லை சார். நண்பர்கள் குழு எல்லாருமே சேர்ந்து வச்சிருவாங்க சார். இவர் காசு போடல சார், பக்கத்தில் இருக்கவர் காசு போட்டார். இல்லை சார், இல்லை சார்.